அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய யாப் இலக்கணம் பற்றி முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு பகுதிங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க யாப் இலக்கணத்தை பற்றி பார்ப்போம். யாப் இலக்கணம். யாப் இலக்கணத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி யாப்பினுடைய உறுப்புகள் பார்க்கணுங்க. இந்த யாப்பு எங்கே பயன்படுத்தப்படுது? அதாவது ஒரு செய்யுள் இருக்குது, அந்த செய்யுளை முறையாக இயற்றணும் அப்படின்னா அதுக்கு எது அவசியம் அப்படின்னா யாப் இலக்கணம் அவசியங்க. சரிங்களா? அப்போ செய்யுள் இயற்றக்கூடிய முறைகளை கூறக்கூடிய இலக்கணம் எதுன்னு கேட்பாங்க, யாப் இலக்கணம். இந்த யாப் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் யாப்பின் உறுப்புகள் அப்படின்றது 6 வகைப்படும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். நம்ம சேனல்லே ஒரு வீடியோவாகவும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ பாருங்கள், எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இந்த 6 தான் யாப்பின் உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். சரியாங்க? இதை கூட நம்ம சொன்ன ஒரு சின்னதாக ஷார்ட்கட்டில், எழுத்தை அசையாமல் சீராக எழுது, தலையில் அடித்து தொடைய தட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எழுத்தை அசையாமல் சீராக எழுதணும், தலையில் அடித்து தொடைய தட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இந்த 6 தான் யாப்பின் உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ பாருங்கள், இதை அப்படியே ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது ஒரு வீடியோ கொடுக்காம 2 பார்ட்டாக நம்ம கொடுக்குறோம். இந்த 6 பகுதியை 3 பகுதியாக நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எழுத்து. எழுத்துனா ஒன்றுமே இல்லைங்க. பொதுவாக யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில் எழுத்து எத்தனை வகைப்படும்னு உங்ககிட்ட கேட்பாங்க. யாப்பிலக்கணத்தை அடிப்படையாக வச்சு எழுத்து 3 வகைப்படும். சரிங்களா? அப்போ 3 வகை என்னென்னது நமக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சது தான். குறில் எழுத்து, நெடில் எழுத்து, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ குறில், நெடில், ஒற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒற்று அப்படின்றது எதை குறிக்கும்? மிக முக்கியமானது. ஒற்று அப்படின்றது மெய்யெழுத்துக்களையும் ஆயுத எழுத்துக்களையும் குறிக்கும். சரிங்களா? பொதுவாக நம்ம இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குறில், நெடில், மெய்யெழுத்துக்கள் இருக்குது, உயிரெழுத்துக்கள் இருக்குது, ஆயுத எழுத்து, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் யாப் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எழுத்து எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க. 3 வகைப்படும். மிக முக்கியமான கேள்வி. ஒன்று குறில், அடுத்தது நெடில், அதுக்கப்புறம் ஒற்று. இதில் ஒற்று அப்படின்றது எதை குறிக்கும்? மெய்யெழுத்துக்களையும் குறிக்கும், ஆயுத எழுத்துக்களையும் குறிக்கும். அவ்வளோதான் எழுத்துன்றது. அடுத்தது பாருங்கள், அசை. ரொம்ப முக்கியமானதுங்க. அசையை பொறுத்த வரைக்கும் பல எழுத்துக்கள், அதாவது ஒரு எழுத்தோ இல்லாட்டி 2 எழுத்து, ஒன்று ஒரு எழுத்து மட்டும் தனித்து நிற்கணும், இல்லாட்டி 2 எழுத்து இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு எழுத்தோ 2 எழுத்தோ நிற்பதை தான் அசை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். சரிங்களா? ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை. மிக முக்கியமானது. ஸோ எழுத்தை பொறுத்த வரைக்கும் 3 வகைப்படும்னு சொன்னோம். அசையை பொறுத்த வரைக்கும் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நேரசை, நிறையசை இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிறணும். இது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அழகிட்டு வாய்ப்பாடு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? பாருங்கள், இதில் அதாவது அசை அப்படின்றது 2 இது இருக்குன்னு சொன்னேன். ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை. இதில் நேரசை எத்தனை இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கிறணும். தனி குறில் எழுத்து. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா தனி குறில் ப்ளஸ் ஒற்று. சரிங்களா? ஒற்று அப்படின்னா ஒரு மெய்யெழுத்து. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், தனி நெடில், அதுக்கப்புறம் தனி நெடில் கூட ஒற்று. சரிங்களா? இப்போ ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த வார்த்தையை என்னால் தனி குறியிலாக பிரிக்க முடியும். அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, உங்களுக்கு அழகாக கீழே கொடுத்துருக்குறாங்க அழகீட்டு வாய்ப்பாடில் பாருங்கள். அதாவது இப்படி பிரிக்கும்போது இந்த பகுதியை நான் சொல்கிறத கவனிச்சுக்கோங்க. இதில் 2ஆவதை பாருங்களேன், தக்கது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தக்கது அப்படின்றப்ப ஃபஸ்ட் எடுத்தோடனே, சார் நான் தான்னு பிரிக்கலாம்ல, தா அப்படின்னா நீங்கள் சொன்னதுபடி தனி குறில் தானே அப்படின்னா தனி குறில் மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த தனி குறில் பக்கத்தில் ஒற்று இருந்தால் அதை 2ஐயும் சேர்த்து தான் நீங்கள் பிரிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி தான் தனி நெடில் கூட ஒரு ஒற்று இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சேர்த்து தான் பிரிக்கணும். சரிங்களா? இதுக்கு தான் நான் சொன்னேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், தனி குறில் கூட ஒரு ஒற்று, தனி நெடிலாக இருக்கலாம். அந்த தனி நெடில் கூட ஒரு ஒற்று. சரிங்களா? இந்த நாளும்
நேரசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நிறையசை. நிறையசை அப்படின்னா இப்போ நான் சொன்னது தனி குறில், அதாவது ஒரு லெட்டராக நான் சொன்னேன். இப்போ 2 லெட்டராக நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இரு குறில், அடுத்தது இரு குறில் கூட ஒரு ஒற்று, அதுக்கப்புறம் குறில் நெடில் ஒற்று. நீங்கள் இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறணுங்க. சரிங்களா, 2 குறில் எழுத்தாக இருக்கலாம், அதை நீங்கள் பிரிக்கும்போது நிறைன்னு பிரிக்கணும். 2 குறில் கூட ஒரு ஒற்று சேரும்போது அதுவும் நிறை தான். அதே மாதிரி குறிலும் நெடிலும் சேர்ந்தால் அதுவும் நிறை தான். அடுத்தது ஸோ உங்களுக்கு எடுத்துக்காட்டு அவங்களே அழகாக சொல்லியிருக்கிறாங்க. குறில் நெடில் ஒற்று அப்படின்னா விலார். அதில் என்ன இருக்குது, ஒரு குறில் இருக்குது, ஒரு நெடில் இருக்குது, ஒரு ஒற்று இருக்குது. அப்போ நிறை அப்படின்னு பிரிக்கும்போது இப்படி தான் நீங்கள் பிரிக்கணும். இதெல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். சரிங்களா, அடுத்ததுங்க. ஸோ அப்போ அசையை பொறுத்த வரைக்கும் 2 வகைப்படும். ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை. நேரசை அப்படின்னா தனி குறில் எழுத்து, அதுக்கப்புறம் அந்த தனி குறில் கூட ஒரு ஒற்று சேரும். அடுத்து தனி நெடில் எழுத்து, அந்த தனி நெடில் எழுத்து கூட ஒரு ஒற்று சேரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தா அந்த இடத்த வந்து நேர் அப்படின்னு தான் நீங்கள் குறிக்கணும். சரிங்களா, இதே இது நிறைன்னா எப்படி குறிப்பீங்க? 2 குறில் எழுத்தாக இருக்கலாம், 2 குறில் கூட ஒரு ஒற்று இருக்கலாம், குறில் நெடில் இருக்கலாம், அடுத்து குறில் நெடில் கூட ஒரு ஒற்று இருக்கலாம். இப்படிலாம் இருந்துச்சுன்னா அதை நான் பார்க்கும்போது நிறையசை அப்படின்னு நான் சொல்லணும். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், சீர். சீர்னா என்னது? ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அசைகள் சேர்ந்தால் அதை வந்து சீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தால் அசைன்னு நான் சொன்னேன். ஓர் எழுத்தாக இருக்கலாம், இல்லாட்டி 2 எழுத்தாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ இங்கே என்ன சொல்கிறேன்? 1 அல்லது அதற்கு மேற்பட்ட அசைகள் சேர்ந்தால் அதை தான் நம்ம சீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சீரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 வகைப்படும். சரிங்களா, ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர் அப்படின்னு மொத்தம் சீர் வந்து எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். சரிங்களா, இப்போ வெண்பாவினுடைய இறுதி, சரிங்களா, அதாவது அழகீட்டு வாய்ப்போட இறுதியில் நீங்கள் பார்க்கும்போது நேர் கூட வந்து உகரம் சேர்ந்தால் அது நேர்பு அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரிங்களா, நேர் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு பக்கத்தில் உகரம் வருது. சரிங்களா, இப்போ தூ அப்படின்னு வரும். தூ அப்படின்றது உகரம், இத்து கூட்டல் ஊ. சரிங்களா, அந்த மாதிரி உகரத்தில் முடிஞ்சிச்சுன்னா அது நேர்பு. இதே இது அந்த வெண்பாவினுடைய அழகீட்டு வாய்ப்பாடில் இறுதி வந்து நிறை இருக்குது, அந்த நிறையோட வந்து உகரம் முடியுது அப்படின்னா அதை வந்து நிறைபு அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்போ நேர்புனா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறணும், நிறைபுனா என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இப்போ பாருங்கள், மொத்தம் எத்தனை சீர் இருக்குன்னு சொல்லி சொன்னேன்? 4 வகையான சீர்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓரசை சீர். சரிங்களா, இந்த ஓரசை சீர்கள் வந்து மொத்தம் எத்தனை அப்படின்னா 4 இருக்குங்க. சரிங்களா, அதாவது இதை எங்கே நீங்கள் பார்க்கணும்னா வெண்பாவினுடைய இறுதி. வெண்பாவினுடைய இறுதி அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க, அந்த பாடலில் கடைசியை தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அது நேரில் முடிஞ்சால் அது நாள், அதோட வாய்ப்பாடு வந்து என்னது? நாள். அதான் இதை நமக்கு சொல்லுவாங்க நாள், மலர், காசு, பிறப்பு. சரிங்களா, ஸோ நாளுக்கும் மலர் வாங்கணும்னா காசு வேணும். சரிங்களா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நாள், மலர், காசு, பிறப்பு. அப்போ நேர், அடுத்தது நிறை, அதுக்கப்புறம் நேர்பு, அதுக்கப்புறம் நிறைவு. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கிறணுங்க. இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஈரசை சீர்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஈரசை சீர்களுக்கு இன்னொரு பேர்லாம் இருக்குது பாருங்கள். இயற் சீர்னு சொல்லலாம், ஆசிரிய உரிச்சீர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரொம்ப முக்கியமானது. இயற் சீர் என்று அழைக்கப்படுவது எதுன்னு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நமக்கு. டெட் எக்ஸாம்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ ஈரசை சீர்களை எப்படிலாம் சொல்லலாம்? இயற் சீர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஆசிரிய உரிச்சீர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா, இந்த ஈரசை சீர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். சரிங்களா, அந்த 4 எப்படி பிரிக்கலாம்? மாச்சீர், விளச்சீர் அப்படின்னு பிரிக்கலாம். அது என்ன சார் மாச்சீர்? மாச்சீர்னா மானு முடியணும், விளச்சீர்னா விலம்னு முடியும். அவ்வளோதான். நீங்களே பாருங்களேன், நேர் தேமா, நிறை புளிமா, நிறை கருவிலம், நேர் கூவிலம். இப்போ நம்ம முதல் 2 சொல்லும்போது பாருங்கள், நேர் தேமா மான்னு சொன்னேன், அடுத்தது நிறை புளிமா அப்போ மான்னு சொன்னேன். அப்போ இந்த 2மே மாச்சீர். சரிங்களா, அடுத்து நிறை கருவிலம், அதில் விலம்னு அப்படின்னு சொல்லி சொன்னேன். நிறை அப்படின்னா கூவிலம் அப்படின்னு சொல்லி சொன்னேன், அதுலேயும் விலம். அப்போ விளச்சீர் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. இதில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா மாச்சீர் எத்தனை வகை உண்டு அப்படின்னு கேட்பாங்க. மாச்சீரில் 2 இருக்குது, ஒன்று தேமா இருக்குது, இன்னொன்று புளிமா இருக்குது. விளச்சீரில் அதே மாதிரி கருவிலம் இருக்குது, கூவிலம் இருக்குது. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கிறணும். இந்த ஈரசை சீரை தான் நம்ம வந்து இயற்சீர்னு சொன்னோம், ஆசிரிய உரிச்சீர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரிங்களா, அடுத்தது மூவசை சீர். மூவசை சீர் ரொம்ப 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 சிம்பிளுங்க. மூவசை சீரில் 2 இது இருக்குங்க, ஒன்று காய்ச்சீர்னு இருக்குது, இன்னொன்று கனிச்சீர்னு இருக்குது. ஸோ நம்ம எப்படி
நம்ம வந்து மாச்சீர் விளைச்சீர் அப்படின்னு சொல்லி சொன்னோமோ ஈரசை சீரை, அதே மாதிரி மூவசை சீரையும் காய்ச்சீர் கனிச்சீர் அப்படின்னு பிரிக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது நீங்கள் ஈரசை சீரில் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா நேர் நேர் அப்படின்னு. நேர் நேர்னா என்ன சொன்னீங்க, தேமான்னு சொன்னீங்களா? ஸோ இதில் காய்ச்சீர்னா எல்லாத்துலேயுமே நேர் நேர்னு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது காய்னு முடியும். சரிங்களா? அதே ஈரசை சீரில் நிறை நிறைன்னு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது கனிச்சீர். அப்போ நிறைய கனி வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். அப்போ நிறை அப்படின்னா கனி, அப்போ நேர் அப்படின்னா காய்னும் வரணும். சரிங்களா? அப்போ பாருங்கள், நேர் நேர் நேர், அப்போ 3 இது வந்துச்சுன்னா நேர் நேர்னா தேமான்னு எனக்கு தெரியும். இன்னொரு நேர் சேரும்போது காய். அப்போ நேர்ன்றது எல்லாத்துலேயுமே சேர்ந்துச்சுன்னா காய்னு முடியும்னு சொன்னேன். அப்போ நீங்களே பாருங்கள், நிறை நேர் புளிமா, அது கூட நேர் சேர்க்கும்போது புளிமாங்காய். அடுத்தது நிறை நிறை கருவிலம், அது கூட நேர் சேர்க்கும்போது கருவிலங்காய். அடுத்தது நேர் நிறை கூவிலம், அது கூட நேர் சேரும்போது கூவிலங்காய். சரிங்களா? அப்போ இதே மாதிரி தான் அப்படியே டிட்டோ கனிச்சீர். அப்படியே நீங்கள் கனியில் நேருக்கு பதிலாக நிறைன்னு போட்டுக்கோங்க, கடைசியில் வந்து காய்னு முடிகிற இடத்துல கனின்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, கூவிலங்கனி. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். இதில் காய்ச்சீரை வெண்சீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரொம்ப முக்கியமானது. எப்படி ஈரசை சீரை வந்து நீங்கள் இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களோ, அதே மாதிரி காய்ச்சீர்களை வெண்சீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மூவசை சீருக்கு அடுத்ததாக நம்ம என்ன சொன்னோம், நாலசை சீர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஒன்றுமே இல்லைங்க, இந்த மூவசை சீர்னா இந்த 3 அசை இருக்கிறது தான் மூவசை அப்படின்னு சொல்லி சொன்னோம். நாலசைனா 4வதாக ஒரு நேர் சேரும், 4வதாக ஒரு நிறை சேரும், அவ்வளோதான். அப்படி இருக்கிறது தான். அப்போ இதை மூவசை சீர் மொத்தம் எத்தனை அப்படின்னா 8 இருக்குங்க. சரிங்களா? அதான் இந்த 8. சரிங்களா? இதே இது நாலசை சீர் எத்தனை இருக்கும் அப்படின்னா 16 இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ இதில் வந்து நம்ம எழுத்து, அசை, சீர் இதை பற்றி நம்ம முழுமையாக பார்த்துருக்கோம். அடுத்தது பாருங்கள், இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா அதுக்கு இந்த அழகீட்டு வாய்ப்பாடு தான் நமக்கு வேணும். அதில் அழகீட்டு வாய்ப்பாடை பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு சில இலக்கணங்கள்லாம் இருக்குது. அதாவது வெண்பாவில் பொறுத்த வரைக்கும் இயற்சீரும் வெண்சீர் மட்டும்தான் வரும், பிற சீர்கள் வராது. அப்போ கேட்பான், வெண்பாவில் இடம்பெறக்கூடிய சீர் எதுன்னு கேட்பான். இயற்சீரும் வெண்சீர் மட்டும்தான் வரும். அடுத்தது தலையிலையும் அதே தான், இயற்சீர் வெண்தலையும் வெண்சீர் வெண்தலையும் தான் வரும், பிற தலைகள் வந்து வராது. அடுத்தது பாருங்கள், ஈற்றடியோட ஈற்றுச்சீர் ஓரசை சீர்களில் முடியும். சரிங்களா? ஈற்றடியோட ஈற்றுச்சீர் வந்து என்ன பண்ணோம், ஓரசையில் வந்து முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறணும், ஞாபகம் வச்சுக்கிறணும். சரிங்களா? இப்போ அழகீட்டு வாய்ப்பாடு பார்ப்போம். உங்களுக்கு புரிதலுக்காக இப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க. பிறர் நாணத்தக்கது தான் நாணா நாயின் அறம் நாணத்தக்க துடைத்து அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இதை எடுத்து இதுக்கு அழகீட்டு வாய்ப்பாடு என்ன வரும்னு கேட்பாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அறம் நாண அப்படின்னு இருக்காங்க, அதை மட்டும் எடுத்து இதுக்கு அழகீட்டு வாய்ப்பாடு என்ன வரும்னு கேட்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் அறம் நாணாவை சொல்கிறேன், இந்த இடத்துல இருக்குது. நல்லா பாருங்கள், எடுத்தோடனே அறம்னு இருக்குது. அந்த அறத்தை நான் பிரிக்கும்போது நான் பார்க்கணும். எடுத்தோடனே வந்து சார் ஆ அப்படின்றது வந்து தனி குறில் எழுத்து இருக்கே, அதை நான் எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன நேரசை நிறையசை 8 இது நான் சொல்லியிருக்கிறேன், அதை நீங்கள் நல்லா பார்க்கணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்த நான் எப்படி சார் குறிக்கலாம்? அப்போ பாருங்கள், ஆ அப்படின்றதும் குறில் தான், ரா அப்படின்றதும் குறில் தான். சரிங்களா? அப்போ அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு ஒற்று இருக்கா. அப்போ இரு குறில் ஒற்று அப்படின்னு பார்த்தோமா. இரு குறில் ஒற்று அப்படின்றது எங்கே பார்த்தோம், இந்த உங்கள் புரிதலுக்காக இரு குறில் ஒற்று எங்கே இருக்குது, இந்த இருக்காங்க. அதை எப்படி நான் குறிக்கணும்னு சொன்னேன், நிறைன்னு குறிக்கணும். சரிங்களா? எப்படி குறிக்கணும், நிறைன்னு குறிக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், அப்போ எடுத்தோடனே என்ன வரும், நிறைன்னு வரும் போட்டேன். அடுத்தது நாணத் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? நாணத்தை எப்படி பாருங்கள், எடுத்தோடனே ஒரு நெடில் இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு குறில் இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு ஒற்று இருக்குது. சரிங்களா? நான் வந்து குறில் நெடில் ஒற்று அப்படின்னு தான் நான் சொன்னேன். சரிங்களா? குறில் நெடில் ஒற்று அப்படின்னு தான் நான் சொன்னேன். தனியாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் நெடிலை மட்டும் நீங்கள் பிரிக்கலாம். ஏன்னா தனி நெடில் நம்ம பார்த்தோமா,
ஏன்னா நெடிலுக்கு அப்புறம் குறில் தான் வருது. ஆனால் எனக்கு எப்படி வரணும், குறிலுக்கு அப்புறம் தான் நெடில் வரணும். சரிங்களா? அப்போ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறலாம், நாவண்ணான்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ அது வந்து தனி நெடில். அப்போ அது வந்து நேரசைக்கு வரும். அப்போ நேர்னு போட்டாங்க. சரிங்களா? அடுத்தது நத்து. நத்துனா குறில் ஒற்று இருக்காங்க, ஒரு குறில் எழுத்து ஒரு ஒற்று இருக்குது. அப்போ அதுவும் வந்து என்ன தான், நேர் தான். சரிங்களா? அப்போ இது வந்து என்ன வாய்ப்பாடு வரும், நிறைநேர் புளிமா அப்படின்னு சொல்லி சொன்னோம். நாங்கள் நிறைநேர் என்ன சொன்னேன், நேர் தேமா, நிறைநேர் புளிமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த புளிமா கூட ஒரு நேர் சேர்ந்தால் அது காய் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, அப்போ புளி மாங்காய். புரிஞ்சுக்கிறணும் நீங்கள், புளி மாங்காய். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இன்னொன்று எடுப்போம் உங்கள் புரிதலுக்காக. இப்போ பாருங்கள், பிறர் நாண, அது கூட வேணாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம். தக்கது பாருங்கள், தக்கது. தக்கதை தா இக்கு, அப்போ குறில் ஒற்று அப்படின்னு பிரிக்கலாமா? குறில் ஒற்றுனா நேரசை, அப்போ நேர்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து காத்து. காத்து அப்படின்னா இரு குறில். சரிங்களா? ஸோ சார், காவை ஒரு குறில், தூ ஒரு குறில், தனித்தனியாக பிரிக்கக்கூடாதா? பிரிக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு அந்த எட்டையுமே நீங்கள் பார்க்கணும். சார் 8ன்னு சொல்கிறீங்களே, அந்த 8 என்னது சார்? இந்த தான் சார் நான் சொல்லக்கூடிய 8. இது எல்லாமே அங்கே அப்ளிகேபிள் பண்ணி நீங்கள் பார்க்கணும். எது அப்ளிகேபிள் ஆகுதோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இங்கே கது அப்படின்றதில் இரு குறில் வந்தால் அதை வந்து நிறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ நிறை கூவிலம், அதோட வாய்ப்பாடு என்னது, கூவிலம். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த இது அழகிட்டு வாய்ப்பாடு. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடியது தலை, அடி, தொடை. இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னொரு வீடியோவை நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைம் அதிகமாக இருந்தால் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால் இந்த 3 மட்டும் நீங்கள் பாருங்கள். அடுத்ததாக அந்த 3ஐயுமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். என்றும் உங்கள் வெற்றிக்கு வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.